ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நீங்கள் வீட்டில் பூனை வளர்க்குறீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான். நாம் பூனைகளை அதை பற்றி பல விஷயங்கள் தெரியாமலேயே வளர்த்துட்டு இருப்போம். பூனை தானே, சாப்பாடு போட்டால் சாப்பிட்டுட்டு நம்ம கூட இருக்க போகுது, இதில் என்ன தெரிஞ்சுக்க வேண்டி இருக்குதுன்னு நீங்கள் நினச்சா அது நீங்கள் போடுற தப்பு கணக்குன்னு தான் சொல்லணும். எந்த ஒரு பெட் அனிமலும் நாம வளர்க்கக்குள்ள அதை பத்தி நாம முழுசா தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. இப்ப வாங்க பூனை வளர்ப்புல என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்குது, என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதுன்னு இந்த வீடியோல பாத்திரலாம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். பூனைகள் பொதுவா அன்பான அறிவான ஜீவன்கள். நம்ம உணர்ச்சிகளை அவை நல்லாவே புரிஞ்சிக்கும். நாம சந்தோஷமா இருக்கிறது, துக்கமா இருக்கிறது, கோபமா இருக்கிறது எல்லாமே நம்ம கூட இருக்கிற பூனைகளுக்கு தெரியும். இப்ப முதல்ல பூனை வளர்க்கும் போது நமக்கு ஏற்படும் நன்மைகள் என்னன்னு பார்த்தரலாம். வீட்டில் பூனைகளை வளர்ப்பது நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸை ரொம்பவே குறைக்கக்கூடியது. மேலும் இதனால நமக்கு பல ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்கு. நமக்கு ஸ்ட்ரெஸ் குறையறதால பிபி நார்மலா இருக்கும், இதய நோய்கள் வராமல் இருக்கும். வீட்டில் தனியா இருக்கிறவங்களுக்கு இது ஒரு சிறந்த துணையா இருக்கும். அதாவது ஒரு குழந்தை வீட்டில் இருந்தா நமக்கு எப்படி சந்தோஷம் இருக்குமோ அப்படி அதன் சேட்டைகள் நமக்கு சந்தோஷத்தை தரும். நம் வீட்டிற்கு வரும் எந்த விஷ ஜந்துவா இருந்தாலும், எலி பல்லி போன்ற உயிரினங்களா இருந்தாலும் அதை வேட்டையாடி நம்ம வீட்டுக்கு சிறந்த பாதுகாவலனா இது இருக்கும். மேலும் பூனைகளை வளர்க்க நமக்கு அதிக பெரிய இடம் தேவை அப்படின்ட்டு இல்லை. அதே மாதிரி அதிக பண செலவும் இல்லை. அதன் உணவிற்கு நாம கொஞ்சமா செலவு பண்ணாலே போதும். அல்லது நாம் சாப்பிடும் உணவே கொஞ்சம் போட்டா கூட அது சாப்பிட்டுட்டு நன்றியோடு நம் வீட்டில் தங்கி நமக்கு நண்பனை போல இருக்கும். மொத்தத்துல அதை பார்த்தாலே சோர்வா இருக்கிற நாம ஒரு எனர்ஜி கிடைச்சா மாதிரி முகத்துல புன்னகையோட உலா வருவோம். அடுத்ததா பூனை வளர்க்குறவங்களுக்கு ஏற்படும் சங்கடங்கள் பற்றியும் நாம சொல்லியே ஆகணும். பெண் பூனைகள் வளர்க்கக்குள்ள அவை வருடத்திற்கு 2 அல்லது 3 முறை கூட குட்டிகள் போடும். அதனால பூனைகளின் எண்ணிக்கை ரொம்ப அதிகமாயிரும். இதை தடுக்க நாம கருத்தடை பூனைங்களுக்கு பண்ணியே ஆகணும். இல்லாட்டினா அதனுடைய எண்ணிக்கை அதிகமாகி நம்ம வீடு பூராவும் பூனைகளும் பூனை குட்டிகளும் தான் இருக்கும். அடுத்ததா திடீர்னு பூனைகள் காணாம போறது. நாம வளர்க்கிற பூனைகள் எப்படியும் இன்டோர் அண்டு அவுட்டோர் கேட்ஸா தான் இருக்கும். அப்படி இருக்கக்குள்ள அவை வெளியே போகக்குள்ள திடீர்னு காணாமல் போய் நம்மள அதிர்ச்சிக்குள்ளாக்கும். சில பூனைகள் 3 நாட்கள் கழித்து கூட திரும்பி வரும். சில பூனைகள் பல காரணங்கள்னால அப்படியே காணாமல் போயிரும். இப்படி பூனைகள் காணாமல் போக காரணங்கள் என்னென்ன அப்படின்னு நான் என்னோட பெரிய வீடியோல சொல்லி இருக்கேன். தேவைப்பட்டா அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்படி நாம் வளர்க்கும் நம் செல்ல பூனைகள் காணாமல் போயிடுச்சுன்னா நாம ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக வேண்டி இருக்கும். இந்த செயல் நம்மள அழ வைக்கக்கூடியதாகவும் இருக்கும். அடுத்ததா சிறு வயதில் ஒன்றாக தாய்மடியில் பால் குடித்து ஒன்றாக ஓடியாடி விளையாடும் பூனைக்குட்டிகள் கொஞ்சம் பெரிதாக ஆக நீயா நானா அப்படின்னு ஒன்னோடு ஒன்னு சண்டைக்கு போய் நம்மள தர்ம சங்கடத்துக்கு உள்ளாக்கும். ஒரு தாய் வயிற்றில் பிறந்த பெண் பூனைகள் கூட பெரிதான பிறகு ஒற்றுமையா இருக்காது. பார்த்தாலே ஒண்ணுக்கொன்னு முறைச்சிக்கிட்டு உரிமை கொண்டு பகையாளிகள் போல நடந்து கொள்ளும். இதுல ஆண் பூனைகள் பற்றி சொல்லவே வேணாம். இவை இன்னும் எக்ஸ்ட்ரீமா போய் சினிமா ஹீரோ வில்லன் போல பயங்கர சண்டையில் இறங்கி ரணகலமாயிரும். இதனால நாம ஒரே வீட்டுல 2 ஆண் பூனைகளை வளர்க்கறது கூட சிரமமான விஷயமாயிரும். மேலும் வெளியில் செல்லும் பூனைகள் வேறு விலங்குகள் கிட்ட அல்லது வேறு பூனைகள் கிட்ட அடி வாங்கி கடி வாங்கி காயத்துடன் திரும்பி வர வாய்ப்பு இருக்கு. இதுக்கு நாம கண்டிப்பா மருந்து போட்டு அதன் காயத்தை ஆத்தணும். மருந்து காயத்துல போடக்குள்ள அது அந்த இடத்தை நக்க ஆரம்பிச்சிரும். அதனால அதுக்கு ஒரு ஈக்காலர் வாங்கி வச்சுட்டு கழுத்துல மாட்டி விடுறது ரொம்ப நல்லது. அடுத்ததா பூனைகளை நம்ம வீட்டுல வச்சு வளர்க்கக்குள்ள அவை ஆங்காங்கே யூரின் மோஷன் போக ஆரம்பிக்கும். அதை நம்ம தடுக்கணும்னா அதுக்கு ஒரு லிட்டர் பாக்ஸ் அல்லது ஒரு பிளாஸ்டிக் ட்ரே வாங்கி வச்சிடணும். இல்லைன்னா அங்கங்க அது யூரின் மோஷன் போகும். அது யூரின் மோஷன் போகக்குள்ள அதை உடனே தூக்கி லிட்டர் பாக்ஸ்ல வச்சு அதை நம்ம பழக்கணும்னா அது பழகிட்டு அதிலேயே போக ஆரம்பிச்சிரும். அதை அப்புறமா நாம சுத்தம் பண்ணி மறுபடியும் வச்சிடலாம்.
நாம வீட்டில் பூனை வளர்க்கக்குள்ள சப்போஸ் வெளியூர் போக வேண்டியதா இருக்கக்குள்ள நாம எல்லோரும் சேர்ந்து போக வேண்டியதா இருக்கும். அந்த மாதிரி நேரங்கள்ல நாம பூனைகளுக்கு கரெக்டா உணவு வச்சுட்டு அதை பாதுகாப்பான இடத்துல வச்சுட்டு அல்லது யாருக்கிட்டையாவது சொல்லிட்டு அவங்க கிட்ட விட்டுட்டு போக வேண்டியதா இருக்கும். இதுவும் ஒரு சங்கடமான விஷயம்தான். என்ன வியூவர்ஸ், பூனை வளர்க்கறதுல இருக்கக்கூடிய முக்கியமான பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் விஷயங்களை இந்த வீடியோல நான் சொல்லி இருக்கேன். கேட் லவர்ஸ் ஆன உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.